ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருந்தீங்கன்னா ஃபைல் பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் பொறுமையாக, அதாவது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஏன்னா நிறைய இடத்துல இப்போல்லாம் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு மெயிலில் அனுப்புகிறாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. ஸோ அப்பப்போக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு நார்மல் இல்லை இது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட டிஸ்கஷன் முடிச்சிடுவோம். பட் டெலிவரிக்குன்னு வரப்போ அந்த ரிப்போர்ட் எங்கே, 5th மந்த் அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் எங்கே, என்டி பண்ணப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பாங்க, அந்த பிளட் டெஸ்ட் எங்கேன்னு கேட்குறப்போ நம்ம கொஞ்சம் பதறிடுவோம். நமக்கு அது எங்கே இருக்குது, நான் தேடணும், நான் ஆன்லைனில் இருக்கான்னு பார்க்கணும், இமெயிலில் இருக்கான்னு பார்க்கணுன்னு அந்த கன்ஃபியூஷன்ஸ் வராமல் இருக்கணும்னா ரிப்போர்ட்ஸை டேட் வாரியாக நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மதருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவையானது ஃபீடிங் ப்ரா அண்ட் ஃபீடிங் நைட்டி அண்ட் காட்டன் சாரீ ஆர் துப்பட்டா ஆர் அப்டாமினல் பெல்ட் பைண்டர்னு சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீடிங் அது நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே எல்லா டாக்டர்ஸுமே பிரெஸ்ட் ஃபீடிங் என்கரேஜ் பண்ணுவாங்க. அதில் ப்ரா போட வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இல்லைன்னா பிரெஸ்ட் ரொம்ப சேக் ஆகிடும். இனிஷியேஷன் ஆஃப் லாக்டேஷன், பிரெஸ்ட் மில்க் வர ஆரம்பிக்கிறதுமே கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ டெலிவரி முடிச்சுட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, இப்போ சிசேரியன்னா 24 hours, நார்மல் டெலிவரினா 6 to 8 hours நீங்கள் ப்ரா போட ஆரம்பிச்சிடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீடிங் நைட்டி ஃபார் யுவர் கம்ஃபர்ட் லெவல்.